அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சொத்திற்கு தாவா மனு அல்லது தடங்கல் மனு கொடுக்கறதுடைய நோக்கம் என்ன? அந்த மனுவை எப்படி கொடுக்கணும்? அந்த மனு கொடுக்கறதுனால என்ன விதமான பயன்கள் ஏற்படுது அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தாவா மனு அப்படின்னா என்னன்னா, ஒரு சொத்தின் உரிமையாளர் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்கும் பொழுது, அல்லது ஒரு சொத்தின் வாரிசை மறைத்து அந்த சொத்தை விற்பனை செய்ய முயற்சிக்கும் பொழுது, அல்லது அந்த சொத்தின் உரிமையாளர் ஒருத்தரா இருப்பாங்க, அல்லது அதே மாதிரி பேர், அப்பா பேர், அவங்களுடைய அட்ரஸ் ஒற்றுமை உள்ள நபர்கள் இன்னொரு நபரை கொண்டு பதிகிறதுக்கான முயற்சிகள் இறங்குறப்ப, அதாவது அவருடைய ஒரிஜினல் பத்திரங்கள் காணாம போய் அந்த பத்திரத்தை வச்சிருக்கிற நபர் தான் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு போலி ஆதார் கார்டு, போலி ஆவணங்கள் மூலமா பதிய வரும் பொழுது, அல்லது போலியான ஆவணங்களை தயார் பண்ணி அந்த சொத்துக்களை பதிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரே பேர் ஒற்றுமை உள்ள, ஒரே அப்பா பேர் ஒற்றுமை உள்ள, ஒரே அட்ரஸ் ஒற்றுமை உள்ள நபர்கள் இந்த சொத்துக்களை பதிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு சொத்தின் உரிமையாளருக்கு தெரிய வரும் பொழுது, அல்லது ஒரு பூர்வீக சொத்தை ஒரு நிறைய பேருக்கு அதுல பங்கு இருக்கு அப்படின்னு பொழுது ஒரு வாரிசை மட்டும் மறைச்சிட்டு பதிய வரக்கூடிய ஒரு சூழல் வரும் பொழுது, இந்த தாவா மனு அல்லது தடங்கல் மனு என்பதை நீங்கள் சார்பதிவாளர் அலுவலகத்துல கண்டிப்பா கொடுக்கலாம். கொடுக்கறது நல்லது. இதுல இன்னொரு கண்டிஷன் வேற இருக்கு. நீங்க வெளியூர் போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு, வெளிநாடு போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா, நீங்கள் தாராளமா உங்க சொத்துக்கு தாவா மனு கொடுத்துட்டு நீங்க போனீங்கன்னா உங்க சொத்து குறைந்தபட்சம் ஒரு பாதுகாப்பா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுடைய சொத்தை உங்களுடைய அனுமதி இல்லாமல் இன்னொருத்தர் பதிகிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னாலே நீங்க தாவா மனு தாராளமா கொடுக்கலாம். இந்த தாவா மனு எப்படி தயார் பண்றதுன்னா, வழக்கம் போல எப்படி ஒரு கடிதம் எழுதுவீங்களோ அதே மாதிரிதான். அனுப்புனர், பெறுநர், பொருள், என்ன கண்டென்ட், மதிப்பிற்குரிய ஐயா அப்படின்னு சொல்லிடுவீங்களா, அதோடைய டேட்டு, எந்த பிளேஸ், யார் கொடுக்குறாங்க அப்படின்ற மொத்த விவரங்களையும் உள்ளடக்கி இருக்கணும். அனுப்புனர்ல வழக்கம் போல யார் இந்த சொத்தின் உரிமையாளரோ அவங்களுடைய அட்ரஸை போட்டு, ஆதார் நம்பர் போட்டு, அவங்களுடைய மொபைல் நம்பரை போட்டுருங்க. தயவு செஞ்சு மொபைல் நம்பர் போட்டு எழுதுங்க. ஏன்னா நீங்க தாவா கொடுக்குறப்ப நீங்க தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத உங்களை திரும்ப கான்டாக்ட் பண்றப்ப அது தேவைப்படும். பெறுநர் போட்டு எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல எந்த பதிவாளர் இருக்காங்களோ அவங்களுடைய அட்ரஸ் கொடுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது பண்றது. பொருள் என்னன்னா, இந்த கிராமத்துல இந்த சர்வே நம்பர்ல இவ்வளவு விஸ்தீர்ணம் உள்ள இடத்தை நான் பதிகிறதுக்கு என்னுடைய ஆட்சேபனையை தெரிவிக்கிறேன். என்னுடைய உரிமையில் இது இருக்கு, எனக்கு தெரியாம இந்த சொத்தை விற்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல மென்ஷன் பண்ணலாம். மதிப்பிற்குரிய ஐயா அல்லது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட் எழுதுவீங்கல்ல, அதுல தெளிவா உங்க சொத்தோடைய கிராமம் பேரு, உங்களுடைய கிராமத்தின் பட்டா, நீங்க எந்த சர்வே நம்பர் எந்த பட்டால வருது, அதோடைய பரப்பு எவ்வளவு, விஸ்தீர்ணம் எவ்வளவு அப்படின்றத மிகச்சரியா சொல்லி, குறிப்பா பத்திரங்கள் இருந்துச்சுன்னா அந்த பத்திர எண் அதையும் மென்ஷன் பண்ணி நீங்க ஒரு தாவா மனுவை நீங்க பத்திர ஆபீஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கு கீழே என்னென்ன அனெக்சஸ் வைக்கணும், உங்களுடைய ஆதார் கார்டோட ஜெராக்ஸ், உங்களுடைய பத்திரத்தோட ஜெராக்ஸ், உங்களுடைய பட்டாவோட ஜெராக்ஸ், இது சம்பந்தப்பட்ட எதெல்லாம் வச்சிருக்கீங்களோ, அது ஒரு இறப்பு சான்றிதழ், ஒரு வாரிசு சான்றிதழ், உங்களை மறைச்சு பதிகிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னா இது அத்தனையும் நீங்க கம்ப்ளீட்டா ஒரு பண்டல் மாதிரி போட்டு தச்சு நீங்க பத்திர ஆபீஸ்ல கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு ரசீது தருவாங்க. அந்த ரெசிப்டை வச்சுட்டு பத்திரமா வச்சுக்கணும். நீங்க அந்த ரெசிப்ட் உங்க கையில இருக்கும் பொழுது யாரும் உங்களுடைய சொத்தை மீறி பதிகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த உங்க சொத்தை பதிகிறதுக்கு வர்றாங்க அப்படின்னா உங்களை தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் உங்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க என்ன ஏதுன்றத. இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இது இன்கேஸ் நீங்க ஃபாரின் போறீங்க, வெளிநாடு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது, இனிமே இந்த சொத்துக்களை பாதுகாக்கிறது யாரு இருக்குன்னா ஸ்டேஷன்ல சொல்லிட்டு போறோம் இல்லையா, போலீஸ் ஸ்டேஷன்ல. அதே மாதிரி நீங்க ஒரு தாவா மனு பத்திர ஆபீஸ்ல கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா, நான் வெளிநாடு போயிருக்கேன், நான் வர்றதுக்கு 4-5 வருஷம் ஆகும், அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் ஒரு குறைந்தபட்சம் உங்க சொத்திற்கான ஒரு சேஃப்டி எதுல இருக்கு அப்படின்னா இந்த தாவா மனுல இருக்கு. இந்த தாவா மனுவை கொடுக்கறது மிகச் சரியான நபர், உரிமையாளர் இருக்கக்கூடிய நபர்கள் தான் கொடுக்கணும். உரிமை உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா தான் பத்திர பதிவு அலுவலகங்கள்ல உங்கள்கிட்ட இருந்து தாவா மனு வாங்குவாங்க. அப்படி அந்த சொத்திற்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்ல, நான் ஒரு இதாத்தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தாவா மனு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க. அது இன்னொருத்தருடைய உரிமையை பாதிக்கும் என்பதை நீங்களும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நீங்க தாவா மனு கொடுக்குறப்ப எவ்வளவு ஏரியாவுக்கு நீங்க தாவா கொடுக்குறீங்கன்றதை தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணுங்க. நீங்க பாட்டுக்கு மொத்த நம்பரையும் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அடுத்து பதிய போறவங்க நெக்ஸ்ட் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க பாதிக்கப்படுவாங்க, அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. இதை மனசுல வச்சுக்கிட்டு உங்கள் சொத்தை வேறொருத்தர் அபகரிக்கிறதுக்கு, வேறொருத்தர் ஆட்டைய போடுறதுக்கு உங்களுக்கு உள்மனசு சொல்லுது, ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்களுடைய எல்லைக்குட்பட்ட சார்பதிவகத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய சார்பதிவாளரை பார்த்து
நீங்க தாவா மனு கொடுத்து அதை ரசீது வாங்கி வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு கேரண்டி இருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோவோட நோக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.